அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய குர்ஆன் மஜ்லிஸில் குர்ஆனின் 4வது அத்தியாயமான சூரா அன் நிசா என்ற இந்த அத்தியாயத்தின் 171வது வசனத்திலிருந்து ஆரம்பிக்க இருக்கின்றோம். இந்த அரபி மூல வசனங்களை ஓதி அவைகளின் தமிழாக்கங்களை வாசிக்க இருக்கின்றோம். அனைவரும் அமைதி காத்து செவிதாழ்த்தி கேட்டு பயனடையவும். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பேரருளாளன் பேரன்பாலன் அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். யா அஹ்லல் கிதாபி லா தக்லூ ஃபீ தீனிக்கும் வலா தகூலு அலல்லாஹி இல்லல் ஹக். இன்னமல் மஸீஹு ஈஸா இப்னு மரியம ரசூலுல்லாஹி வ கலிமாத்துஹு அல்காஹா இலா மரியம வரூஹும் மின்ஹு ஃபஆமினு பில்லாஹி வரசூலிஹி வலா தகூலு ஸலாஸா இன்தஹூ ஹைரல் லகும் இன்னமல்லாஹு இலாஹு வாஹித் சுப்ஹானஹு ஐயகூன லஹு வலதுல் லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த் வகஃபா பில்லாஹி வகீலா. வேதக்காரர்களே, உங்கள் மார்க்கத்தில் அளவு கடக்காதீர்கள். அல்லாஹுவின் மீது உண்மையை தவிர எதையும் கூறாதீர்கள். மரியமுடைய மகன் ஈசா மசீஹ் எல்லாம் அல்லாஹுடைய தூதரும் அவனுடைய குன் என்ற வார்த்தையும், அந்த வார்த்தையை மரியமுக்கு சேர்ப்பித்தான். அவனிலிருந்து படைக்கப்பட்ட ஓர் உயிரும் தான் அவர். ஆகவே அல்லாஹுவையும் அவனுடைய தூதர்களையும் நம்பிக்கை கொள்ளுங்கள். கடவுள் மூவர் என்று கூறாதீர்கள். இக்கூற்றை விட்டு விலகுங்கள், அது உங்களுக்கு மிக நன்று. அல்லாஹ் எல்லா வணக்கத்திற்குரிய ஒரே ஒரு கடவுள்தான். அவனுக்கு குழந்தை இருப்பதை விட்டு அவன் மிக பரிசுத்தமானவன். அவனுக்கே வானங்களிலுள்ளவையும் பூமியிலுள்ளவையும் உரியன. பொறுப்பாளனாக அல்லாஹுவே போதுமானவன். லை யஸ்தன்கிஃபல் மஸீஹு ஐயகூன அப்தல் லில்லாஹி வலல் மலாயிகத்துல் முகர்ரபூன் வமை யஸ்தன்கிஃப் அன் இபாதத்திஹி வயஸ்தக்பிர ஃபஸயஹ்ஷுருஹும் இலைஹி ஜமீஆ. ஈசாவும் அல்லாஹுவிற்கு நெருக்கமான வானவர்களும் அல்லாஹுவிற்கு அடிமையாக இருப்பதை விட்டு அறவே திமிரு கொள்ள மாட்டார்கள். எவர்கள் அவனை வணங்குவதை விட்டு திமிரு கொள்வார்களோ, இன்னும் பெருமை கொள்வார்களோ, அவர்கள் அனைவரையும் மறுமையில் அவன் தன் பக்கம் ஒன்று திரட்டுவான். فَأَمَّا الَّذِينَ آمَنُوا وَعَمِلُوا الصَّالِحَاتِ فَيُوَفِّيهِمْ أُجُورَهُمْ وَيَزِيدُهُمْ مِنْ فَضْلِهِ وَأَمَّا الَّذِينَ استنكفوا واستكبروا ويعذبهم عذابا أليما ولا يجدون لهم من دون الله وليا ولا نصيرا. ஆகவே எவர்கள் நம்பிக்கை கொண்டு நற்செயல்களை செய்தார்களோ அவர்களுடைய கூலிகளை அவன் அவர்களுக்கு முழுமையாக நிறைவேற்றுவான். இன்னும் தன் அருளிலிருந்து அவர்களுக்கு அதிகப்படுத்துவான். எவர்கள் திமிரு பிடித்து பெருமை அடித்தார்களோ அவர்களை துன்புறுத்தும் வேதனையால் வேதனை செய்வான். அல்லாஹுவை அன்றி தங்களுக்கு வேறு பாதுகாவலரையும் உதவியாளரையும் அங்கு காணமாட்டார்கள். யா அய்யுஹன் நாசு கத் ஜாஅகும் புர்ஹானம் மிர் ரப்பிக்கும் وَأَنزَلْنَا إِلَيْكُمْ نُورًا مُبِينًا
மக்களே, உங்கள் இறைவனிடமிருந்து ஒரு அத்தாட்சி உங்களிடம் திட்டமாக வந்துள்ளது. தெளிவான ஒரு ஒளியை உங்களுக்கு இறக்கினோம். فَأَمَّا الَّذِينَ آمَنُوا بِاللَّهِ وَاخْتَصَمُوا بِهِ فَسَيُدْخِلُهُم فِي رَحْمَةٍ مِّنْهُ وَفَضْلٍ وَيَهْدِيهِمْ إِلَيْهِ صِرَاطًا مُسْتَقِيمًا. ஆகவே எவர்கள் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டு அவனை பலமாக பற்றி பிடித்தார்களோ அவர்களை தன் புறத்திலிருந்தும் கருணையிலும் அருளிலும் நுழைப்பான். இன்னும் தன் பக்கம் நேரான வழியையும் அவர்களுக்கு வழிகாட்டுவான். يَسْتَفْتُونَكَ قُلِ اللَّهُ يُفْتِيكُمْ فِي الْكَلَالَةِ إِنِ امْرُؤٌ هَلَكَ لَيْسَ لَهُ وَلَدٌ وَلَهُ أُخْتٌ فَلَهَا نِصْفُ مَا تَرَكَ وَهُوَ يَرِثُهَا إِن لَّمْ يَكُن لَّهَا وَلَدٌ وَإِن كَانَتْ اثْنَتَيْنِ فَلَهُمَا ثُلُثَانِ مِمَّا تَرَكَ وَإِن كَانُوا إِخْوَةً رِجَالًا وَنِسَاءً فَلِلذَّكَرِ مِثْلُ حَظِّ الْأُنثَيَيْنِ يُبَيِّنُ اللَّهُ لَكُمْ أَن تَضِلُّوا وَاللَّهُ بِكُلِّ شَيْءٍ عليم. நபியே, கலாலா தந்தை, பாட்டன், பிள்ளை, பேரன் ஆகிய வாரிசுகள் இல்லாதவர் பற்றி உம்மிடம் தீர்ப்பு கேட்கிறார்கள். கூறுவீராக, அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையிடுகிறான், சந்ததி இல்லாத ஒரு மனிதன் இறந்து அவனுக்கு ஒரே ஒரு சகோதரி மட்டும் இருந்தால் அவளுக்கு அவன் விட்டு சென்றதில் பாதி கிடைக்கும். ஒரு பெண் இறந்து அவளுக்கு சந்ததி இல்லை என்றால் அவளுடைய சகோதரன் அவளுக்கு அனைத்து சொத்திற்கும் வாரிசாக ஆவான். உடன் பிறந்த சகோதரிகள் 2 பெண்களாக இருந்தால் இறந்தவர் விட்டு சென்றதில் 3/2 பங்கு அவர்களுக்கு அவ்விருவருக்கும் உண்டு. இறந்தவருக்கு உடன் பிறந்தவர்கள் ஆண்களாகவும் பெண்களாகவும் இருந்தால் 2 பெண்களின் பங்கு 1 ஆணுக்கு உண்டு. நீங்கள் வழி தவறாமல் இருப்பதற்காக அல்லாஹ் உங்களுக்கு விவரிக்கிறான். அல்லாஹ் எல்லாவற்றையும் நன்கறிந்தவன். சதகல்லாஹுல் மௌலானல் அதீம்.